என்னோட டார்கெட் டானவன் டெஸ்மண்ட். அவனை ரீச் பண்றதுக்கு அவன் பையன் படிக்கிற அதே ஸ்கூல்ல என் பொண்ணையும் சேர்த்துட்டேன். இப்போ அவ 8 எஸ்கலா ஸ்டார் எடுத்தா மட்டும்தான் என்னால டானவனை மீட் பண்ண முடியும். ஆனா எனக்கு தெரிஞ்சு என் பொண்ணு அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டா. அதனால பிளான் பி வச்சிருக்கேன். டானவன் டெஸ்மண்டுடைய பையன் டேமியன் எப்படியாச்சும் ஆன்யா அவன் கூட ஃப்ரெண்ட் ஆகிடணும். அப்படியே அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை யூஸ் பண்ணி அவ டானவனுடைய வீட்டுக்கு போயிடணும். அவ கூட நானும் போயிடுவேன். இது மட்டும் கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா ஈஸ்டுக்கும் வெஸ்ட்டுக்கும் பெரிய பிரச்சனையா இருக்க இவனை தடுத்துடலாம். அண்ட் நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 1 எபிசோட் 7. மேலும் அடுத்தடுத்த எபிசோட்லாம் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைக்கை போட்டுருங்க. ட்வைலைட் சமையல முடிச்சிடறான். டோர்கிட்ட ஆன்யா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஆன்யா டோர்ல சாஞ்சி சோகமா மூஞ்ச வச்சுக்கிட்டு இருக்கா. அத பார்த்த லாய்டோ முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, நேத்த பத்தி நம்ம பேச வேண்டாம், வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்புறம் சாப்பிடும் போது ஆன்யா அப்பா என்ன மன்னிச்சிடுங்க, சரி விடு அதை பத்தி நம்ம பேச வேணாம். அதுக்கப்புறம் ஆன்யாவோட பஸ்ஸும் வந்துடுச்சு. அப்ப லாய்ட் சொல்றான், ஆன்யா மறக்காம டேமியன் கிட்ட நேத்து நடந்ததுக்கு சாரி கேட்கணும், ஓகேவா? ஆன்யாவும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ல ஏறி ஸ்கூலுக்கு கிளம்பிடுறா. ஸ்கூல்ல போய் இறங்கின உடனே அங்க அவ பெக்கிய பாக்குறா. பெக்கி அப்பதான் கார்ல இருந்து இறங்குறா. ஹாய் ஆன்யா. அப்ப அந்த டிரைவர் தேங்க்யூ மை லேடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இத கிட்ட ஆன்யாவும் அவகிட்ட பேசும்போது மை லேடின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப பெக்கி கேக்குறா, ஆன்யா நீ பஸ்ல தான் வரியா? வேணும்னா டெய்லியும் நீயும் என் கூட கார்ல வரியா? அப்படி அவங்க பேசிக்கிட்டு போகும்போதே டேமியனும் அவங்க கேங்கும் வராங்க. நம்ம ஆன்யாவை கலாய்க்கிறாங்க. இதை பார்த்த பெக்கிக்கு செம கோவம் வருது. ஆனா ஆன்யாவும் அப்பா சொன்ன மாதிரி இன்னைக்கு டேமியன் கிட்ட சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்கலான்னு போகும்போது பெக்கி அவளை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிடுறா. இதை தூரத்துல இருந்து நம்ம ட்வைலைட் பார்த்துக்கிட்டு இருக்கான். சே, இந்த புனி எல்லாத்தையும் கெடுத்துட்டா. இன்னைக்கு எப்படியாச்சும் ஆன்யா டேமியன் கூட ஃப்ரெண்ட் ஆகணும். அதுக்கப்புறம் எல்லாரும் கிளாஸ்ல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்க பசங்க எல்லாமே நம்ம ஆன்யாவை பத்தி தப்பா பேசிக்கிட்டு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா டேமியன் அவ அடிச்சிட்டால, அதனால. இதை கேட்ட ஆன்யா சோகமாயிடுறா. டேமியனோட முகமும் கொஞ்சம் மாறுது. அப்ப பெக்கி சொல்றா, நீ விட ஆன்யா, இவங்களுக்குலாம் வேற வேலையே இருக்காது, வெட்டி பசங்க, உன் கூட நான் எப்பவுமே இருப்பேன். ஆன்யாக்குமே பெக்கியா ரொம்பவே பிடிச்சு போச்சு. அப்ப கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப டேமியன் நினைக்கிறான், இந்த ஆன்யா ஒரு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்யாவை பத்தி நினைக்கும் போது ஆன்யா கரெக்டா டேமியனை திரும்பி பாக்குறா. அதை பார்த்து டேமியன் ஷாக் ஆகி அப்படி அமைதியாயிடுறான். அப்ப கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கும் போதே ஆன்யாக்கு செம தூக்கம் வருது. அதனால கிளாஸ்லயே தூங்கிடுறா. அப்ப டீச்சர், இந்த பொண்ணு என்ன முதல் நாளே தூங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டே அங்கிருந்து போயிடுறாரு. அப்ப பெக்கி ஆன்யாவை எழுப்பி, ஏ ஆன்யா வா, நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு நம்ம போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு போறா. அப்படி போகும்போது ஆன்யா உலக அமைதியை காப்பாத்தணும்னா இன்னைக்கு எப்படியாச்சும் டானவனுடைய 2வது பையன் கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கும் போது பெக்கி அதை கேட்டுட்டு, என்னது உலக அமைதியா, என்ன சொல்ற ஆன்யா? ஓ, இந்த ஸ்கூல்ல உன்னோட வாழ்க்கை அமைதியா போகணும்னு சொல்லிட்டு சொல்றியா? அது மட்டும் இல்லாம அந்த டேமியன் பத்தி நீ கவலைப்படாத, அவன் மட்டும் உங்ககிட்ட ஏதாச்சும் வம்பு பண்ணா அவனை நான் பாத்துக்கிறேன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு போறா. தூரத்துல இருந்து ஒரு மைண்ட் வாய்ஸ் கேக்குது, இந்த பொண்ணு எல்லாத்தையுமே சொதப்பிட்டா. அப்படியே நம்ம ஆன்யா திரும்பி பார்த்தா அங்கதான் நம்ம ட்வைலைட் மாறு வேஷம் போட்டு மாப் போட்டுக்கிட்டு இருக்கான். ஆன்யாக்கும் புரிஞ்சிடுது இது அப்பா தான் சொல்லிட்டு. அப்புறம் சூரிய ஒளியை பத்தி ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப மேல இருந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் வருது. அதுல சாரி கேளு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இதை பார்த்து ஆன்யா செம்ம ஷாக் ஆகிடுறா. ஒருவேளை கடவுள் தான் இதை பண்றாரோ? அப்புறம் கிளாஸ் நடக்குது. அவன் புக்ல மட்டும் சாரி கேட்கறத பத்தி ஒரு ஸ்டோரி இருக்கு. என்ன நமக்கு மட்டும் வித்தியாசமா இருக்கு? அப்புறம் போற வழியில இருக்க மரத்துல கூட சாரின்னு எழுதி இருக்கு. அவன் முன்னாடி போற பையன் ட்ரெஸ்ல கூட சாரி எழுதி ஒட்டி இருக்கு. அவ சாப்பிடுற சாப்பாட்டுல கூட சாரி எழுதி இருக்கு. அங்கிருந்து நம்ம ட்வைலைட்டோ இவ என்ன சாரி கேட்கவே மாட்றா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அப்ப கரெக்டா டேமியன் உள்ள வரா. அவங்கிட்ட போய் சாரி கேட்கலான்னு ஆன்யா போகும்போது பெக்கி மறுபடியும் பிடிச்சி இழுத்துடுறா. இதை பார்த்த ட்வைலைட்டோ, இதை புடிக்கன்னு இவ்வளவு தொந்தரவு பண்றா, முதல்ல இவள் ஆன்யா கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா எங்கேயோ போறான். அப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, அட்டென்ஷன், பிளாக் பெல் கம் டு ஸ்டாஃப் ரூம் இமிடியட்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே பெக்கியும் வேற வழி இல்லாம அங்கிருந்து போயிடுறா. அப்ப ஆன்யா உடனே எழுந்துச்சு டேமியன் கிட்ட போறா. ஆனா டேமியனோட ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி வந்து, இப்ப என்ன மறுபடியும் நீ வந்துட்ட, என்ன மறுபடியும் டேமியன் அடிக்கலான்னு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இவங்க பேசத்தெல்லாம் கேட்டு டேமியன் எழுந்துச்சு வரான். ஆனா அவன் ஆன்யாவை பார்த்த உடனே அவனுடைய ஹார்ட் வேகமா துடிக்க ஆரம்பிக்குது. அப்ப டேமியன் நினைக்கிறான், என்ன என் ஹார்ட் இவ்வளவு வேகமா துடிக்குது? இது ஆன்யா ரீட் பண்ணிடுறா. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க 2 பசங்களும், இப்ப பாரு கண்டிப்பா டேமியன் இந்த பொண்ணை செம்மையா திட்ட போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் நினைக்கிறான். இன்னொருத்தன், எனக்கு தெரிஞ்சு டேமியன் கண்டிப்பா அந்த பொண்ணை போட்டு அடிக்க போறான் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இது கேட்டு ஆன்யாக்கு செமையா பயமாகுது. அப்ப நினைக்கிறாங்க, இந்த பொண்ணு மூஞ்ச பாரு, ரக்கூன் மாதிரி. இன்னொருத்தர் நினைக்கிறான், கரடி மாதிரி இருக்கா. இது எல்லாத்தையும் ரீட் பண்ணி ஆன்யா யோசிச்சு பாக்குறா. அவளுக்கு அதை நினைச்சு அழுகையா வர ஆரம்பிக்குது. அப்ப அவ பயங்கரமா அழுதுகிட்டு, நான் ஒன்னும் வேணும்னே பண்ணல, நான் தெரியாம பண்ணிட்டு என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அழறா. அவ கியூட்டா அழுறத பார்த்து டேமியனுக்கு ஏதோ பண்ணுது. அவனுக்கு ஹார்ட் வேகமா துடிக்குது. இவ அழறத பார்த்தா எனக்கே இப்படி துடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஸ்டார்டிங்ல பார்த்ததுல இருந்து இப்ப வரைக்கும் எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறான். என்னது, நான் எவ்வளவு லவ் பண்றேனா? இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்ல. பாஸ், உங்க மூஞ்சி செவந்து போயிருக்கு. அப்படியே ஆன்யாவை பார்த்து, நான் உன்னை ரொம்ப வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெக்கப்பட்டுக்கிட்டே ஓடிடுறான். அப்ப கரெக்டா ட்வைலைட்டும் அங்க வந்துடுறான். உன்ன மாதிரி ஒரு பொண்ணை என் பாஸ்க்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் டேமியனை ஃபாலோ பண்ணி போறாங்க. அப்ப இதை கேட்டு ட்வைலைட்டும், என்னது சாரி கேட்டா அவன் மன்னிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு மனசு உடைஞ்சு போயிடுறான். ஆன்யாவும், எனக்கு இந்த ஸ்கூல் சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அந்த பக்கம் பெக்கியோ, என்ன யாரு ஸ்டாஃப் ரூம்க்கு கூப்பிட்டது அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. அப்படியே சீன் கட் பண்ணா எல்லாரும் வீட்டுல இருக்காங்க. அப்போ ட்வைலைட் நினைக்கிறான், இவளால டேமியன் கூட ஃப்ரெண்ட் ஆக முடியாது. இப்ப நம்ம பிளான் 1 தான் எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும். இருந்தாலும் பிளான் பி ஹோல்டுலே போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டே, ஆன்யா அந்த ஆன்சரை கரெக்டா ஃபில் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆன்யா அவன் மைண்டை ரீட் பண்ணி ஆன்சரை ஃபில் பண்ணலான்னு பார்த்தா இவன் மனசுல 1008 பிளான்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை ரீட் பண்ணி அவளுக்கு தலையே சுத்தி போகுது. அம்மா, எனக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு சொன்னவொடனே, சரி ஆன்யா நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் பாக்குறா. இந்த மொத்த நம்பர்ஸையும் ஹியூமன் பாடி மாதிரி நினைச்சுப்போம். கை கால் எல்லாமே எடுத்துட்டா, ஆஹா அப்புறம் ஒரு தலை இருக்கே, சரி இது என்ன 5 இல்ல எஸ் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. இதை கேட்டு ஆன்யாக்கு இன்னுமே தலை சுத்துது. அதனால அங்கிருந்து வேகமா ரூம்க்கு ஓடி போயிடுறா. லாய்டோ, இரு எங்க போற படிக்காம அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே யோரோ, லாய்ட் நீங்க ரொம்ப அவளை ப்ரெஷர் பண்றீங்கன்னு நினைக்கிறேன், அவ இன்னும் சின்ன பொண்ணு தான். உடனே லாய்டோ, இல்ல அவ நல்லா படிச்சாதான் அவளால 8 எஸ்கலார் ஸ்டார்ஸ் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே யோரோ, அதை வாங்கணும்னு சொல்லிட்டு ஆன்யாக்கு ஆசையா இல்ல உங்களுக்கு ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. உடனே லாய்டோ, அது வாங்கினாதான் என்னோட மிஷனுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறான். உள்ள போன ஆன்யாவோ நம்ம லாய்டுக்கு ப்ராமிஸ் பண்ணிருப்பால, நான் கண்டிப்பா நல்லா படிப்பேன்னு சொல்லிட்டு அதை நினைச்சு பாக்குறா. லாய்டு என்ன நினைக்கிறானா, ஆமா யோர் நீ சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆன்யா வெளியே வா, உனக்காக கொக்கோ ரெடி பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ஆனாலும் ஆன்யா வெளியே வரவே இல்லை. அப்ப இவங்க 2 பேரும் உட்காந்து பேசுறாங்க. அப்ப யோர் சொல்றா, ஆன்யாவை பார்த்தா எனக்கு என் தம்பி தான் ஞாபகம் வருது. அவன் என்னை விட புத்திசாலி. அவன் கத்துக்கிட்ட ஒரு விஷயத்தையும் என்கிட்ட வந்து ரொம்பவே எக்ஸைட்மெண்டா சொல்லி தருவான். அவன் சொல்லி தரது எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு அக்காக்கு சொல்லி தரணும் அப்படின்றதுக்காகவே நிறைய புதுசா கத்துட்டு வருவான். அப்படியே அவனை டெவலப் பண்ணிக்கிட்டான். குழந்தைங்களை எப்பவுமே அன்பால மட்டும்தான் ஹேண்டில் பண்ண முடியும். சாரி லாய்ட், உங்க ஃபேமிலி விஷயத்துல நான் ரொம்ப தலையிடுறேன்னு நினைக்கிறேன். அப்ப லாய்ட் சொல்றான், அப்படிலாம் இல்லை யோர், நீங்களும் இந்த குடும்பத்துல ஒருத்தவங்க தான். ஆன்யாக்கு நீங்க தான் அம்மா. யோர் நீங்களே இனிமேல் ஆன்யாக்கு சொல்லி தரீங்களா? கண்டிப்பா லாய்ட், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அப்ப லாய்ட் நினைக்கிறான், இதுவே எதிரிங்களை குழப்பி விடணும், அவங்களுடைய மிஷன்ஸை கலைக்கணும் அப்படின்னு சொன்னா நான் ஈஸியா பண்ணிருப்பேன். ஆனா இது அப்படி கிடையாது. அவங்க கிட்ட இருந்து நான் முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. அப்ப நான் பொறுமையா தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஆச்சு. ஆன்யா என்ன பண்றான்னு சொல்லிட்டு, ஆன்யா உன் ஸ்பை கார்பன் போடுவாங்க வந்து பாருவா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்யாவோட ரூமுக்கு போறான். அங்க பார்த்தா ஆன்யா படிச்சுக்கிட்டே தூங்கிட்டா. நீ படிச்சுக்கிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆயிடுறான். அப்புறம் அவளை பெட்ல படுக்க வச்சுட்டு, அந்த ஸ்பை கார்ட்டூனை நான் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறேன், நீ நாளைக்கு பாத்துக்கோ அப்படின்னு அங்கிருந்து போறான். அப்படி போகும்போது ஆன்யா புலம்புறா, அம்மா அப்பாவை கொண்டுடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறா. இவன் என்ன கனவு கன்றா? இப்ப அப்படியே சீன் கட் பண்ணி யோரோட தம்பிய காட்டுறாங்க. அப்ப தம்பியோட ஃப்ரெண்டு சொல்றாரு, அவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க, அதே மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவரா இருக்காரு. இது கிட்ட தம்பிக்கு, என்னது ஹஸ்பண்டா, என்னது எங்க அக்காக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். ஏன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் யோருக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்க விஷயமே தெரியும். இப்ப கல்யாணமும் ஆயிடுச்சு, அதை நம்ம அக்கா நம்ம கிட்ட சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு செம்ம ஷாக் ஆகுது. இதுக்கு முன்னாடி யோரா அவங்க தம்பியும் பேசுறதை வச்சு நமக்கு தெரிஞ்சிருக்கும் 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் எவ்வளவு பாசமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் இவனால லாய்டோ யோரோ என்ன ஃபேஸ் பண்ண போறாங்க, ஆன்யாவோட சாரியை டேமியன் அக்செப்ட் பண்ணானா இல்லையா அப்படின்ற எல்லாமே அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அதுக்கு நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், பக்கத்துல இருக்க பெல்ல தட்டி விட்டுக்கணும். அப்பதான் வீடியோ போட்ட உடனே டக்குன்னு பார்க்க முடியும். சரி, ஓகே, டாடா, பாய் பாய்.